அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எத்திக்கல் சர்ஜன் டாக்டர் ஏகே ராஜேந்திரன் பேசுகிறேன். போன வாரம் டயபெட்டிக் மாடல் மீல் பிளான் அதில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வாரத்துக்கு, அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 7 நாட்களுக்கும் ஒரு வாரத்துக்கு என்னென்னலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து நம்ம செய்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற இது வந்து எபிசோடு நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் இருந்தது. உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த வாரம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத போன வாரமே நாம் சொல்லியிருந்தோம். இந்த வாரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி லஞ்சை, அதாவது லஞ்ச் வந்து என்னென்ன ஐட்டமெல்லாம் சாப்பிட்லாம் டயபெட்டிக் மீல் பிளானில் அப்படின்னு மண்டே டு சண்டே, அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 7 நாட்களுக்கும் வந்து என்னென்னலாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அந்த மண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திங்கள் கிழமை வந்து வெஜிடபிள் சாலட் வந்து ஒரு 1/2 கப்பு, இது கூட வந்து ரொட்டி, அது வந்து ஒரு 2 நம்பர் ரொட்டி, அது கூட வந்து ஒரு 1/2 கப்பு வந்து 100 கிராம்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஃபிஷ் கறி. இப்போ இந்த வெஜிடபிள் சாலட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னென்ன ஐட்டமெல்லாம் அதில் உள்ளே இருக்கும் அப்படின்னா, குக்கம்பர், அதாவது வெள்ளரிக்காய், கேரட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனியன், வெங்காயம், கூட வந்து உங்களுக்கு ஆனியன் கூட வந்து டொமேட்டோ, அதாவது தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் வந்து ஒரு வெஜிடபிள் சாலட் செஞ்சு அது ஒரு 1/2 கப்பு வர்ற மாதிரி நம்ம அதை வச்சிட்டோம்னா அது கூட அந்த கேலரிக் வேல்யூக்கு கரெக்டாக நமக்கு இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு மண்டேக்கு. அடுத்ததாக வந்து இந்த வெஜிடபிள் சாலடோட நம்ம வந்து ஃபிஷ் கறியும் வந்து நம்ம அன்னைக்கு வந்து சாப்பிட போகிறோம். அதாவது மண்டே ஃபிஷ் கறி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபிஷ்ஷை வந்து நம்ம குழம்பாக செஞ்சு சாப்பிட்றது நல்லது. இப்போ அதை வந்து ஃப்ரை பண்ணி அதை ஆயிலெல்லாம் ஊற்றி இதெல்லாம் பண்ணி நம்ம செய்கிறப்ப ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த கேலரிக் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகிடுது. அது ஹெல்த்தியாகவும் இருக்காது. ஏன்னா அந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டங்கள் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் இந்த டயபெட்டிக் ஃபுட்டுக்கு வந்து அது கொஞ்சம் கேலரி அதிகம் பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். அதனால் வந்து குழம்பாக செஞ்சு அதை கறியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம இந்த நான்வெஜ்லேயே வந்து மட்டனை தவிர்த்துட்டு இந்த சிக்கன், ஃபிஷ் இதை சாப்பிட்ணும்னு தான் நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் ஃபிஷ் கறிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டயட்டு டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு. இந்த மூணையும் வந்து நம்ம சேர்த்து நம்ம கொடுக்குறப்போ நமக்கு கொடுக்குற எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு 447 கேலரி இருக்கும். இதில் கார்பு வந்து 44.6 கிராம்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் எடுத்துட்டோம்னா 26.1 கிராம்ஸ் அதில் இருக்கும். ஃபேட் வந்து 18.3 கிராம்ஸ், ஃபைபர் வந்து 9.8 கிராம்ஸ், சுகர் வந்து ஒரு 6.5 கிராம்ஸ் இருக்குது. அடுத்ததாக டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமைக்கான லஞ்சு. இது வந்து நம்ம வெஜிடபிள் புலாவும் சோயா சங்க் கறி. இப்போ இந்த வெஜிடபிள் புலாவில் வந்து என்னென்னலாம் போடுவாங்க அப்படின்னா, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் வந்து கூட வந்து அதை சேர்த்திக்கிறாங்க. வழக்கமாக வந்து இந்த வெஜிடபிள் புலாவ் வந்து பாசுமதி ரைஸில் செய்வாங்க. முடிஞ்சவங்க பாசுமதி ரைஸில் செய்யலாம், முடியாதவங்க ஆர்டினரி ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா வந்து இந்த பாசுமதி ரைஸில் செய்கிறதுனால வந்து கொஞ்சம் கேலரிக் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது அடுத்தபடியாக வந்து இந்த சோயா சங்க் கறி. இப்போ இதில் வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து இந்த சோயா பீன்லேருந்து எடுக்கிறது. இந்த புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால வந்து டயபெட்டிக்ஸ்க்கு வந்து ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்துற சமயத்தில் நமக்கு கிடைக்கிற எனர்ஜி இதிலிருந்து 411 கேலரி, கார்போஹைட்ரேட் வந்து ஒரு மாவுச்சத்துன்ற கார்போஹைட்ரேட் வந்து ஒரு 67 கிராம்ஸ் இருக்குது. புரதச்சத்துங்கிற புரோட்டீன் வந்து நமக்கு 22.4 கிராம்ஸ் இருக்குது. கொழுப்புச்சத்து ஃபேட்டு இது வந்து ஒரு 4.4 கிராம்ஸ் வரும். ஃபைபர் எடுத்துட்டோம்னா ஒரு 4 கிராம்ஸ், அதாவது 4 கிராம் வரும். சுகர் வந்து 3.9 கிராம்ஸ். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற இந்த எனர்ஜி இதிலிருந்து கிடைக்கிறது வந்து 411 கேலரி இந்த 2 ஐட்டத்தில் மட்டுமே. டியூஸ்டேக்கு ஆன மெனுவை பற்றி பார்த்தோம், அதாவது செவ்வாய்க்கிழமைக்கான மெனுவை பற்றி நம்ம பார்த்தோம்.
இப்போ அடுத்தபடியாக வந்து புதன்கிழமைக்கு வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நமக்கு ஸ்னேக் கார்ட், அப்புறம் இந்த தால் கூட வந்து ரொட்டி. இப்போ இந்த தால்னு எடுத்துக்கிட்டால் எல்லா பருப்பு வகைகளும் சேர்த்து தால் செய்யலாம். இல்லைன்னா பாசிப்பயிரை மட்டுமே வச்சு தால் செய்து சாப்பிட்லாம். இது எல்லாமே வந்து புரோட்டீன் ரிச்சான ஒரு ஐட்டம் தான். அடுத்தது வந்து இந்த ஸ்னேக் கார்டு அப்படின்னு சொல்கிறது வந்து புடலங்காய். ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த தாலில் வந்து ஒரு கிரேவி இருக்குது. நம்ம இந்த புடலங்காயை வந்து பொரியல் மாதிரி ரொம்ப கம்மியான ஒரு ஆயில் ஊற்றி நம்ம பொரியல் மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சைட் டிஷ் மாதிரி இருக்கும். ஒரு கிரேவி, ஒரு ட்ரை, இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் நமக்கு கிடைக்கிற சக்தி, அதாவது எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா 421 கேலரி. மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் வந்து 53.8 கிராம்ஸ் அதில் இருக்குது. புரோட்டீன்கிற புரதச்சத்து வந்து உங்களுக்கு 13.4 கிராம்ஸ் இருக்குது. கொழுப்புச்சத்தாகிய ஃபேட் வந்து 16.2 கிராம்ஸ், 16.2 கிராம்ஸ் அதில் இருக்குது. ஃபைபர் அந்த கண்டென்ட் வந்து நார்ச்சத்து வந்து ஒரு 10.7, 10.7 கிராம்ஸ் இருக்குது. சுகர் வந்து 4 கிராம்ஸ் இருக்குது. இது வந்து வெட்னஸ்டேனுடைய ஐட்டங்கள். வியாழக்கிழமை வந்து நம்ம என்னென்ன ஐட்டம் சாப்பிட போகிறோம்னா, ரைஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். கூட வந்து ரொட்டி வந்து ஒரு நம்பர் நம்ம சேர்த்திக்கிறோம். இதனுடைய தால் பாலக் இது வந்து 1 கப்பு. இப்போ இந்த ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா பச்சரிசியும் சாப்பிடுவாங்க, புழுங்கல் அரிசியும் சாப்பிடுவாங்க. பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி வந்து டயபெட்டிக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து அது ஜீரணம் ஆகும். தால் பாலக் இது வந்து இந்த தால் கூட சேர்ந்து இந்த பாலக் அப்படிங்கிறது வந்து கீரை, அதை கூட சேர்த்துறப்போ நிறைய வைட்டமின்ஸும் நமக்கு கிடைக்கும், புரோட்டீனும் கிடைக்கும், மினரல்ஸும் கிடைக்கும். இதில் நமக்கு கிடைக்கிற எனர்ஜி வந்து 459 கேலரி. இதில் கிடைக்கிற கார்போஹைட்ரேட் வந்து மாவுச்சத்து 69.5 கிராம்ஸ், புரோட்டீன் புரதச்சத்து 18.3 கிராம்ஸு, 18.3 கிராம்ஸு, ஃபேட்டுன்னு சொல்கிற கொழுப்பு சத்து வந்து நமக்கு 12.8 கிராம்ஸ் இருக்குது. ஃபைபர்னு சொல்கிற நார் சத்து வந்து 14.5 கிராம்ஸ் இருக்குது. சுகர் வந்து 4.7 கிராம்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம ஃப்ரைடே போகிறோம். இந்த ஃப்ரைடே வந்து ரைஸு, ரொட்டி, கிட்னி பீன்ஸ் கறி. இந்த கிட்னி பீன்ஸுங்கிறத வந்து ரொம்ப ரிச்சான வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒரு கறி. இது ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரெட்டிஷாக இருக்கிற ஒரு டார்க் ரெட்டிஷாக இருக்கிற ஒரு பயிர் வகையை சேர்ந்தது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நமக்கு கிடைக்கிற சக்தி, அதாவது எனர்ஜி வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 468.5 கேலரி நமக்கு இதில் கிடைக்குது. 468.5 கேலரி. கார்ப் அப்படின்னு சொல்கிற மாவுச்சத்து வந்து 77.5 கிராம்ஸ் கிடைக்குது. புரோட்டீன் சொல்கிற இந்த புரதச்சத்து 14.9 கிராம் கிடைக்குது. ஃபேட் வந்து 10.2 கிராம்ஸ் கொழுப்புச்சத்து. ஃபைபர் வந்து 11.9 கிராம்ஸ். சுகர் வந்து 6.1 கிராம்ஸ். இது வந்து ஃப்ரைடே ஐட்டம். அடுத்ததாக வந்து சாட்டர்டே, சனிக்கிழமையை பற்றி பார்ப்போம். சனிக்கிழமை வந்து நமக்கு ரொட்டி, வெஜிடபிள் புலாவ், அப்புறம் வந்து பாட்டில் கார்ட். இந்த வெஜிடபிள் புலாவில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதில் வந்து பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி இதை போட்டு நான் செய்கிறப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல ரிச்சாக இருக்கும். அடுத்தது இந்த பாட்டில் கார்டு, இது வந்துட்டு சுரக்காய். இந்த சுரக்காயை வந்து கிரேவியாக நம்ம பண்ணிட்டோம்னா இந்த ரொட்டிக்கும் இந்த வெஜிடபிள் புலாவுக்கும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து இதில் கிடைக்கிறது வந்து எனர்ஜி 452 கேலரி சக்தி நமக்கு அவ்வளோ கிடைக்குது. மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் வந்து 70 கிராம்ஸ் கிடைக்குது. புரோட்டீன் வந்து 12.1 கிராம்ஸ், புரதச்சத்து 12.1 கிராம்ஸ் நமக்கு கிடைக்குது. கொழுப்புச்சத்தாகிய ஃபேட் வந்து 12 கிராம்ஸ் வந்து கிடைக்குது. ஃபைபர் வந்து 12.1 கிராம்ஸ் நமக்கு கிடைக்குது. சுகர் வந்து 4.21 கிராம்ஸ் நமக்கு கிடைக்குது. இது வந்து சாட்டர்டேக்கு. அடுத்தது வந்து நமக்கு சண்டே வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிற நாள். இதில் வந்துட்டு நம்ம ரொட்டி, சிக்கன் கறி, அது கூட வெஜிடபிள் சாலடு. வழக்கமாக சண்டே எடுத்துட்டோம்னா வந்து ஒரு ரிலாக்ஸாக இருப்பாங்க. சண்டே வந்து நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்க சண்டே அதை சூஸ் பண்ணுவாங்க. அதில் எந்த பெஸ்ட்டு நான்வெஜ் நமக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எது அப்படின்னு நம்ம சொன்னால் ஃபிஷ் அண்ட் சிக்கன் தான். ஏன்னா மட்டனில் வந்து கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கலாம். அது அன்னெசரியாக நமக்கு கொழுப்பு சத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் வந்து நம்ம சிக்கனையும் நம்ம ஃபிஷ்ஷையும் யூஸ் பண்ணுறோம்.
இதை வந்து ஃப்ரை பண்ணால் மறுபடியும் வந்து ஒரு ஆயிலை ஊற்றி நம்ம வந்து அது என்ன அளவுன்னு தெரியாமையே சில பேர் வந்து டேஸ்ட்டுக்காக நிறைய ஆயிலை ஊற்றி அதனுடைய பர்பஸே கெட்டுரும். அதனால் வந்து கிரேவியாக நம்ம செஞ்சு இந்த சிக்கன் கிரேவியும் ஃபிஷ்ஷும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சண்டே வந்து நம்ம சிக்கன் கிரேவி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். வெஜிடபிள் சாலட் நான் முன்கூட்டியே நான் சொன்னேன். இதில் வந்து கூக்கம்பர் வெள்ளரிக்காய் போடலாம். அடுத்தது வந்து கேரட் உங்களுக்கு தெரியும், அது வந்து நம்ம அதில் போடலாம். வெங்காயம் ஆனியன் வந்து அதில் நிறையா போட்டு நம்ம அதுவும் கூட சேர்த்திக்கலாம். தென் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இது தக்காளி, அது டொமேட்டோ, அந்த தக்காளியும் வந்து நீங்கள் கட் பண்ணி அதில் உள்ளே போட்டுட்டு இந்த வெஜிடபிள் சாலடை வந்து அது கூட சேர்த்திக்கலாம். இது ஒரு ரிச்சாக வந்து சண்டே நம்ம சாப்பிட்ற ஒரு நல்ல ஒரு டயட்டாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து இருக்கும். இதில் எனர்ஜின்னு சொல்கிற சக்தி வந்து 418 கேலரி, கார்போஹைட்ரேட்னு சொல்கிற மாவுச்சத்து 45.3 கிராம்ஸ் இருக்குது, புரதச்சத்து 22.1 கிராம்ஸ் இருக்குது, ஃபேட்டுன்னு சொல்கிற கொழுப்புச்சத்து வந்து நமக்கு அதில் 15.6 கிராம்ஸ் இருக்குது, ஃபைபர்னு சொல்கிற நார் சத்து வந்து 9.1 கிராம்ஸ் இருக்குது, சுகர் இது வந்து 5.9 கிராம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து மண்டே டு சண்டே, அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 7 நாட்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸு, அதே சமயம் வந்து இந்த கேலரிக்கு வேல்யூ வந்து மைண்டில் வச்சுட்டு மைண்ட் செட்டப்பில் எதெல்லாம் வந்து டயபெட்டிக் மாடல் மீல் பிளானில் இன்க்ளூட் பண்ணலாம், ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து எதெல்லாம் வந்து ஒத்துக்கும், எதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத யோசித்து ஒரு டயட்டுக்கு வந்து ஒரு மாடல் பிளான் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறப்போ உங்கள் கையில் வந்து ஒன்று இல்லாமல் இருக்கலாம், ஒன்று வேறு ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஒன்று பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு இன்னொரு ஐட்டம் உங்களுக்கு பிடிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி இதை தானே சொல்லியிருக்காங்க, ஒரு ஐட்டத்தை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இன்க்ரீடியன்ஸ் ஒன்று கொஞ்சம் முன்ன பின்ன போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் போட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி செய்யலாம். அதனால் இப்போ நம்ம சொன்னது வந்து கேலரிக் வேல்யூ வந்து ஒரு 400லேருந்து 450க்குள்ளே இருந்தால் நல்லது ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஆல் டுகெதர் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1200 to 1300 கேலரிக்கு வரும் அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி செய்கிறப்ப சமயத்தில் கொஞ்சம் ஆயில் ஒருத்தர் அதிகமாக விடுவாங்க, ஆயில் கம்மியாக விடுவாங்க, குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. 80 கிராம்ஸ்னு கரெக்டாக மெஷர் பண்ணி போட முடியாது, முன்ன பின்ன ஆகலாம். அதனால் கொஞ்சம் வேல்யூஸ் வந்து நீங்கள் சாப்பிட்றத முன்ன பின்ன இருக்கும். இது வந்து எதேச்சியாக நடக்கிறது தான், நம்ம சொன்னபடியே கரெக்டாக நம்ம போகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த வாரம் வந்து நம்ம திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம இந்த ஒரு மாடல் மீல் பிளான் லஞ்சுக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம். இதை வந்து நீங்கள் இதுபடி நீங்கள் கடைப்பிடிச்சு நீங்கள் ஒரு டயபெட்டிக் மாடல் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த வாரம் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கோம், லஞ்ச் முடிச்சிருக்கோம். அடுத்த வாரம் வந்து நம்ம டின்னர் வந்து மண்டே டு சண்டே என்னென்ன ஐட்டமெல்லாம் நம்ம சாப்பிடணும், அது எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வாரம் எடுக்க போகிறோம். அதனால் அந்த எபிசோடை நீங்கள் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். வழக்கமாக நான் சொல்கிறபடி வந்து இப்போ அந்த போன வாரம் நம்ம பண்ண பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது முன்கூட்டியே நான் சொன்னேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இதே போல் வந்து நீங்கள் மட்டும் இது பயனடையாமல் இந்த டயபெட்டிக் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற இந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து சொல்கிற சமயத்தில் எல்லாருமே பயனடைவாங்க. உங்களுடைய அக்கம் பக்கத்தார், ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, கூட படிக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க அவ்வளோ பேர்த்துக்கு நீங்கள் இந்த மெசேஜை பாஸ் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அவங்களும் வந்து டிக் கொடுக்கட்டும். அவங்களும் இதை வந்து இந்த சேனலை வந்து பார்க்குறப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டயபெட்டிக் மீல் பிளான் சார்ட் வந்து அவங்க மனசில் நிற்கும். அன்னெசரியான ஃபேட் அக்குமுலேஷன் இருக்காமல் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு இந்த எபிசோடு வந்து பிரயோஜனமாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.